போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் விடுப்பு எடுக்காமல் பணிபுரிய இருப்பதாக பிரதான தொழிற்சங்கமான தோமுசா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த சங்கத்தின் நிர்வாகி நடராஜன் எமது செய்தியாளர் தாயுமானவனுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையை பொறுத்தவரை இப்போது முன்வைத்திருக்கிற அனைத்து கோரிக்கைகளையும் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று நாங்களும் வலியுறுத்துகிறோம். அந்த சூழலில் இந்த வேலைநிறுத்தத்தை அரசியல் ஆதாயத்தோடு அண்ணா தொழிற்சங்கம் அணுகியிருக்கிற காரணத்தினால் தோமுசா பேரவை இன்றைக்கு வேண்டுகோள் விடுத்து பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். தொழிலாளர்கள் தமிழக முதல்வர் மீதும் தோமுசா மீதும் வைத்திருக்கிற நம்பிக்கை காரணமாக இன்றைக்கு அவர்களாகவே முன்வந்து பேருந்துகளை இயக்கியிருக்கிறார்கள். இந்த பேருந்துகள் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் சுமூகமான முறையில் சற்றேறக்குறைய மாநிலம் முழுவதும் சராசரியாக 99.5% பேருந்துகள் இயங்கி வருகிறது. பல போக்குவரத்து கழகங்களில் 100% பேருந்து, திருவாரூர் மற்றும் தருமபுரி போக்குவரத்து கழகத்தில் மழை காரணமாக சில தாமதம் ஏற்பட்டது. அங்கும் இப்போது சரி செய்யப்பட்டு பேருந்து இயக்கம் சிறப்பாக நடைபெறுகிறது. மக்களுக்கு தடையின்றி இந்த போக்குவரத்து சேவை தொடர்ந்து வழங்குவதற்கு அரசோடு தோமுசா ஒத்துழைக்கும். எங்களுக்கு அவர்கள் செய்கிற வேலை நிறுத்தத்தின் மீது எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் செய்கிற காலச்சூழலும் கேட்கிற அரசு இருக்கிற போது அதை செவிமடக்காமல் செய்கிற அந்த செயலைத்தான் நாங்கள் தேவையற்றது என்கிறோம். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சிரமத்தோடு பணியாற்றுகிறார்கள். இப்போது அரசிற்காக சிரமத்தை ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஜனவரி 18 வரை நம்முடைய மக்களின் சேவை எந்த பாதிப்பும் இல்லாமல் தொழிலாளர்கள் சேவையாற்றுவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.